Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 8th standard max chapter 1 அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். That is chapter 1 numbersல page number 15 think பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். என் ஸ்கிரீன்லயும் பிளேலிஸ்ட், தட் இஸ் பிளேலிஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Think, is 0 a rational number? If so, what is its additive inverse? So 0 வந்து ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு additive inverse என்ன, அதுதான் வந்து கேக்குறாங்க. ஓகே, so 0 வந்து ரேஷனல் நம்பர், additive inverse வந்து என்னது? 0 தான். so 0க்கு inverse வந்து என்னது? 0. ஓகே, yes 0. Is a T or 0 a rational number? RATIONAL rational number. NUMBER rational number. Next, additive inverse என்ன வரும்? so inverse வந்து என்ன வரும்? 0 தான். so additive 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 inverse INVERSE additive inverse of 0. ZERO additive inverse of 0 is 0. okay, 0 க்கு என்ன inverse வரும்? 0 தான் வரும், வேற எதுவுமே வராது. 0. Next, think page number 16. What is the multiplicative inverse of 1 and -1? so 1 க்கும் -1 க்கும் multiplicative inverse என்னன்னு சொல்லி நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். சோ நீங்க இன்வெர்ஸ் நீங்க பண்ணும்போது எல்லாமே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? 1. ஓகே, ஈக்குவல் டு 1. சோ இங்க பாருங்க, a by b இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேவா? இதுக்கு இன்வெர்ஸ் என்னது? b by a. அப்படியே திருப்பி போடணும். ஓகே, அதே மாதிரி b by a ன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் a by b. ஓகே, எது கொடுக்குறாங்களோ அது நீங்க அப்படியே வந்து மாத்தி போடணும். மேல இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேல. ஓகே, இப்ப போட்டாச்சா? சோ a கேன்சல், b கேன்சல், அதே மாதிரி b கேன்சல், a கேன்சல். சோ என்ன வரும்? எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா இங்கேயும் 1 1 1 1 1 into 1 1 1 into 1 1 is equal to 1. இங்கேயும் 1 1 1 1 எல்லாமே 1 தான் வரும். ஓகே, அப்ப உங்களுக்கு கேன்சல் பண்ண என்ன வருது? 1 வரும். ஓகே, சோ ஆன்சர் 1 வரணும். அதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். இங்க பாருங்க, இங்க 1 கொடுத்திருக்காங்க, இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்ன வரும்? இங்க நான் போட்டுமா? சோ 1 ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரேஷனல் நம்பர் கொண்டு வரணும், ஃபிராக்ஷன்ல கொண்டு வரணும். 1 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன எழுதணும்? 1 தானே எழுதுவீங்க. கீழே டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா 1. ஓகே, இப்ப இதுக்கு இன்வெர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா மல்டிப்ளை பண்ணிட்டு, தட் இஸ் மல்டிப்ளை எழுதிக்கோங்க. ஏன்னா வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் தானே கேக்குறாங்க. சோ மல்டிப்ளை எழுதிட்டு இன்வெர்ஸ்னா என்னது? அப்படியே திருப்பி போடணும். சோ மேல 1 கீழே 1. ஓகே, is equal to 1 into 1 1 1 into 1 1. so 1 by 1 equal to 1. ஓகே, சோ multiplicative inverse என்ன வருது? 1 தான். so multiplicative inverse of 1 is 1. ஓகே, ஏன்னா வந்து இன்வெர்ஸ் என்ன போட்டிருக்கீங்க? 1 தானே. 1 by 1 1. so இதுக்கு ஆன்சர் வந்து 1. புரியுதா? so multiplicative inverse of 1 is 1. next, இப்ப -1 பார்க்கலாம். -1 எங்க எழுதலாம்? இங்க எழுதுறேன், இங்க கேப் இருக்கு, இல்லைன்னா மேல எழுதுறேன். -1. ஓகே, நியூமரேட்டர்ல -1. அப்ப டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா என்ன எழுதணும்? 1 தான் எழுதணும். ஓகே, அவங்க மல்டிப்ளை சொல்றாங்க, சோ மல்டிப்ளை. இன்வெர்ஸ்னா அப்படியே திருப்பி போடணும், கீழே மேல, கீழே இருக்கிறது மேல வரணும். சோ 1. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் வந்து கீழே வரணும், டினாமினேட்டர் -1. ஓகே, கரெக்டா? சோ இப்ப எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 1. சோ 1 வந்துருச்சா?
அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன வருது, அதுவும் -1 தான். ஏன்னா இங்க வந்து 1/-1 தானே போட்டிருக்கீங்க. சோ என்ன வரும், -1. சோ இதுக்கு ஆன்சரும் ஓகே, இதுக்கு ஆன்சரு -1. So multiplicative inverse of 1 is 1. Next, multiplicative inverse of -1 is -1. இதுதான் வந்து ஆன்சர். Try this page number 16. Divide. இது வந்து டிவைட் பண்ணலாமா? So -7/3/5. So எப்படி டிவைட் பண்ணுவீங்க? Try this page number 16. -7/3/5. So -7/3. ஓகே, இது அவங்க கொடுத்துட்டாங்க. பைனா டிவைட் பண்ணணும் 5. ஓகே, சோ கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன வரும், 1. இதுவும் ஃபிராக்ஷன்ல இருக்கணும், இதுவும் ஃபிராக்ஷன். தட் இஸ் இதுவும் ரேஷனல் நம்பர், இதுவும் ரேஷனல் நம்பர். ஓகே, இஸ் ஈக்குவல் டு -7/3. இந்த டிவிஷன் என்னவா சேஞ்ச் ஆகணும், இன்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல். 5/1 னா 1/5. அப்படியே ரிவர்ஸ் உல்டாவா எழுதணும். ஓகே, இப்ப கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. 7 5 3 1 முடியலன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். 7 1s are 7 by 5 3s are 15. ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஆன்சர், -7/15. செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5/-7/3. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 5 பைனா இங்க பெருசா வரணும், வெறும் இங்க வந்து ஒன்லி 1 நம்பர் தான் இருக்கு. அப்போ டினாமினேட்டர் நீங்க எழுதிக்கோங்க. கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன எழுதணும், 1. ஓகே, சோ பை -7/3. இந்த ஸ்டெப் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் 5/1 டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். தென் ரெசிப்ரோக்கல் 3/-7. சோ 3 வந்து மேல போயிடும், -7 வந்து கீழே வந்துரும். இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல். ஓகே, 5 3s are 15. 5 3s are 15 by -7. 1 into -7 -7. ஓகே, சோ இதுதான் வந்து ஆன்சர். சோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, இங்க நம்ம டிவைட் பண்ண முடியாது. என்ன வந்து இது ஸ்மால் நம்பர், இது பிக் நம்பர். டிவைட் பண்ணா பாயிண்ட்ல வரும். பட் இது டிவைட் பண்ணலாம் தானே. சோ 15 7. ஓகே, இப்ப டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு டைம்ஸ்? 7 2s are 14. 7 2s are 14. சப்ட்ராக்ட் 1. ஓகே, இப்ப நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதலாம். சோ இந்த மைனஸ் இங்க வரும். மைனஸ் எழுதிட்டு 1 2/7. ஓகே, டிவைட் பண்ண முடியும்னா சோ டிவைட் பண்ணிட்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். தேர்ட் ஒன் -7/3 by 35/6. ஓகே, 35/6 ரெண்டுமே ஃபிராக்ஷன்ல இருக்கு. தட் இஸ் ரேஷனல் நம்பர். ஓகே, மேல பெருசு கீழே சின்னது, மேல பெருசு கீழே சின்னது. சோ நம்மளால டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர். ஓகே, சொல்யூஷன் இதுவும் ரேஷனல் நம்பர், இதுவும் ரேஷனல் நம்பர். சோ -7/3 பைனா ஹோல் டிவைட் பை 35/6. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? -7/3 இந்த டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். ரெசிப்ரோக்கல் 6/35. சோ மாத்தி எழுதணும். ஓகே, இப்ப கேன்சல் பண்ணலாமா? 1 3 is 3, 2 3s are 6. Next 1 7 is 7, 7 5s are 35. 7 5s are 35. So answer -1 into 2 2 by 1 into 5 5. So this is your answer, -2/5. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரை திஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து என் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.